தன்னுடைய சாதனைகளை பற்றி சொல்லி மோடி இப்பொழுதெல்லாம் வாக்கு கேட்பதில்லை. ஏன் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இருப்பதை சொல்லி கூட ஒரு வாக்கு கேட்கல. ஏன் ராமர் கோயில சொல்லி கூட ஓட்டு கேட்கல. மாறா அவர் என்ன சொல்றாரு? ட்ரக்கை பத்தி பேசுறாரு. போதைப் பொருள் கடத்துறவங்களை விட மாட்டாங்க, நம்முடைய இளைஞர்களோட குழந்தைகளோட வாழ்க்கையை அழிக்கிறாங்க, போதைப் பொருள் கடத்துறவங்களுக்கு திமுக ஃபேமிலி உறுதுணையா இருக்குது, யார் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்கன்றது தெரியும், இந்த நரேந்திர மோடி சும்மா விட மாட்டான். 1.5 மாசம் என்ன பண்ணீங்க? சனாதனத்தை பத்தி வாய்க்கழிய பேசியவர்கள் எங்கேயுமே சனாதனன்ற வார்த்தையை சொல்லல. நம்ம பெரியாரை வாய்க்கழிய பேசியவர்கள், பெரியாரை விமர்சனம் செய்தவர்கள், பெரியாரை ரொம்ப சீப்பா விமர்சனம் பண்ணவர்கள் இன்னைக்கு பெரியாரை பத்தியே பேசல. ஏன்னா 2 பேருக்குமே தெரியுது இது ஹாட் பொட்டேட்டோ. நயினார் நாகேந்திரனோட அந்த 4 கோடி ரூபாய் லீக் பண்ணது யாரு? தமிழிசை சவுந்தரராஜன், சவுத் சென்னை கேண்டிடேட். அவங்க ஒரு ஜூம் மீட்டிங்ல வாக்காளர்களோட பேசுறாங்க. 10 நிமிஷம் பேச ஆரம்பிச்சோன்னா அதுல போர்னோகிராபிக் பிலிம்ஸ் ஓடுது. உடனே அவங்க கட் பண்றாங்க. கேடி ராகவன் இன்சிடென்ட். இதெல்லாம் யார் பண்ணா? ஒரு பக்கம் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த வே, தமிழ்நாட்டோட புரிதல் இல்லாம நேஷனல் லீடர்ஷிப் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லோக்கல் லீடர்ஷிப் தே ஆர் இண்டல்ஜிங் இன் சீப், தேர்ட் ரேட், வல்கர் ஆக்டிவிட்டிஸ். இதுதான் தமிழ்நாட்டில் பிஜேபியோட ஸ்டேட்டஸ். இதுல எத்தனை முறை மோடி படையெடுத்து வந்தாருனாலும் தமிழ்நாட்டு மேல ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். சார், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருக்குது. பாஜக தமிழ்நாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிரதமர் அவர்களும் தமிழ்நாட்டை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏறக்குறைய 7-8 தடவை இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸில் தமிழ்நாட்டை பிரதமர் விசிட் பண்ணுறாரு, கேம்பெயின் பண்ணுறாரு. பட் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, என்ன மாதிரியான இஷ்யூஸை கையில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்த்தில் ரிலிஜனை கையில் எடுத்து ரிலிஜன் கார்டை அடிக்கடி பிஜேபி ப்ளே பண்ணுவாங்க. பட் தமிழ்நாட்டில் இஷ்யூஸை கையில் எடுக்கிறாங்க. சில இஷ்யூஸை கையில் எடுக்கிறாங்க. கச்சத்தீவு இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க, ட்ரக் இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ பிஜேபியோட இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி திக்கு தெரியாத காட்டில் திண்டாடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இருக்க எதிர்ப்பு வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. Not even in Kerala. அங்கே ஓட் பர்சன்டேஜ் 12-14% இருக்கு. Here it was 3% only. லாஸ்ட் எலெக்ஷன் வச்சு நம்ம பேச முடியும். அது 18%, 25% இருக்கிறதெல்லாம் கதை. வளர்ந்துருக்குதுன்னா எஸ் வளர்ந்துருக்குது. மேபி 8-9% அவ்வளோதான். அட் த மேக்ஸிமம் டபுள் டிஜிட்டை டச் பண்ணலாம் ஒழிய நாட் ஈவன் கேரளா லெவல்ஸ் இட் ஹஸ் க்ரோ. கண்டிப்பாக கிடையாது. தமிழ்நாடு பிஜேபிக்கு என்னைக்குமே ஒரு மேசிவ் சேலஞ்சாக தான் இருக்குது. அவங்க 10 வருஷமா மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து தண்ணி குடிக்கிறாங்க, தலைவே நிற்கிறாங்க, என்னென்னும் பண்ணி பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் அவங்களால காலுன்ற முடியல. தமிழ்நாட்டு அரசியலோட பேசிக் பேராமீட்டர்ஸ் அவங்களுக்கு புரியல. ஆவரேஜ் தமிழியனோட அந்த சைக்கு அவங்களுக்கு புரியல. அவங்களோட பாலிசிஸை கொண்டு இங்கே திணிக்கிறாங்க. அவங்க என்னைக்குமே நம்ம செருப்புக்கு ஏற்ற மாதிரி, காலுக்கு ஏற்ற மாதிரி தான் செருப்பை வடிவமைக்க முடியும். செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்ட முடியாது. இந்த செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்டுற வேலையை தான் பிஜேபி இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்குது. எல்லா இஷ்யூலையும் தொடர்ந்து அவங்க தமிழ்நாட்டு விஷயத்துல தவறு பண்றாங்க. பண்ணிட்டு வெறுமனே தமிழ் திருவள்ளுவருக்கு ஆய்வு மையம் அமைப்போம், வேஷ்டி சட்டை கட்டிக்கிட்டு அங்கவஸ்திரம் போட்டுக்கிறது, தமிழ்ல சகோதர சகோதரிகளை வணக்கன்றதெல்லாம் இதெல்லாம் அபத்தமானது. இங்க தமிழ்நாட்டு மேல அவர்கள் தொடுத்திருப்பது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு. ஒரு ட்ரெயினோட பேர் முதற்கொண்டு வந்தே பாரதம் வைக்கிறோம். கடந்த காலங்களில் பொதிகை எக்ஸ்பிரஸ், சோழன் எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ், இப்படி வைகை எக்ஸ்பிரஸ் இப்படிதான் இருந்தது. தமிழ் மக்களின் உணர்வுகளை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாத, தன் கால் செருப்பில் உள்ள தூசிக்கு சமமாக தமிழர்களை மதிக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவது என்பது தலைகீழ்னாலும் நடக்காது. மோடி பலமுறை 8 முறை வந்து விட்டார். கடந்த 2 மாதங்களில் 8 முறை மோடி வந்து விட்டார் தமிழகத்திற்கு. மோடி தமிழகத்தில் அங்க பிரதர்ஷனம் செய்தால் கூட தமிழ்நாட்டில் பாஜக இந்த முறை ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. அங்க பிரதர்ஷனம் தெரியும் இல்லையா? தரையில உருண்டுகிட்டே போகுது. கோயில்ல அங்க பிரதர்ஷனம் பண்றதுன்னா தரையில உருண்டு கொண்டே போய் இறைவனை தரிசிப்பு. அந்த மாதிரி தமிழகம் முழுவதும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் மோடி அவர்கள் அங்க பிரதர்ஷனம் செய்தாலும் கூட தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் பாஜகவால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அது அவங்களுக்கும் ரொம்ப நல்லா தெரியுது. தன்னுடைய சாதனைகளை பற்றி சொல்லி மோடி இப்பொழுதெல்லாம் வாக்கு கேட்பதில்லை. ஏன் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இருப்பதை சொல்லி கூட ஒரு வாக்கு கேட்கல. ஏன் ராமர் கோயில சொல்லி கூட ஓட்டு கேட்கல. மாறா அவர் என்ன சொல்றாரு? ட்ரக்கை பத்தி பேசுறாரு. ட்ரக்கை பத்தி பேசணும்னா மார்ச் 4ஆம் தேதியே பேசினார். YMCAல பீச் நந்தனம்ல பேசும்போது ஜாஃபர் சாதிக் கைதுக்கு 5 நாள் முன்னால 9ஆம் தேதி ஜாஃபரை கைது பண்றானுங்க. 4ஆம் தேதி பீச் நந்தனத்துல மோடி பேசுறாரு. போதைப் பொருள் கடத்துறவங்களுக்கு திமுக ஃபேமிலி அடைக்கலம் கொடுக்குதுன்னாரு. இதை ஓடி போச்சு. 1.5 மாசம் ஓடி போச்சு.
4 பொதுக்கூட்டங்களை பேசினார். நேற்று ரொம்ப அதிகமா பேசியிருக்காரு நெல்லை கூட்டத்துல. நான் வந்து போதைப் பொருள் கடத்துறவங்களை விட மாட்டேன், நம்முடைய இளைஞர்களோட குழந்தைகளோட வாழ்க்கையை அழிக்கிறாங்க, போதைப் பொருள் கடத்துறவங்களுக்கு திமுக ஃபேமிலி உறுதுணையா இருக்குது, யார் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்கள் என்பது தெரியும், இந்த நரேந்திர மோடி சும்மா விட மாட்டான். 1.5 மாசம் என்ன பண்ணீங்க? ஜாஃபர் சதீக் விஷயத்துல அவருக்கு திமுகவில இருந்து நீக்கப்பட்டு விட்டார். அமீருக்கு சம்மன் போச்சு. வேற எந்த திமுககாரர்களுக்கு சம்மன் போனது? அல்லது வேற எந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு யாருக்கு போச்சு? நீங்க என்ன பண்றீங்க? ஸ்டாலினோட எடுத்த போட்டோ, உதயநிதியோட எடுத்த போட்டோ, கிருத்திகா உதயநிதியோட எடுத்த போட்டோ, இதை வச்சு நீங்க பேசுறீங்க. தொடர் நடவடிக்கை என்ன? ஒரு பிரதம மந்திரி பேசுற பேச்சா இது? தான் சாதனைகளை சொல்லி ஒரு பிரதம மந்திரி ஓட்டு கேட்கணும். எங்கேயாவது ஒரு தான் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கிறாரா? ஸ்டார்டிங்ல நீங்க பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்ல, அவங்க தடுமாறிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அவங்க சில விஷயங்கள் பண்ணுறாங்க. இங்கே மதத்தை கையில் எடுக்கல, அது மட்டும் இல்லாமல் சில இஷ்யூஸை ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி அவங்க இங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. கச்சத்தீவாக இருக்கலாம், ட்ரக்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி இஷ்யூஸை கையில் எடுக்கிறாங்க. இதெல்லாம் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு படலையா? படாதுங்க. ட்ரக்கை பற்றிலாம் பிரைம் மினிஸ்டர் பேசினா எடுப்படாதுங்க. என்ன எவிடன்ஸ் இருக்குது? திமுக ஊழல் கட்சின்னு சொல்லு, டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மை. திமுக வாரிசு அரசியல் சொல்லு, டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மை. பட் திமுக வந்து போதைப் பொருள் கடத்துற கட்சின்னு சொன்னீங்கன்னா அது அபத்தமானது, அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு. எ பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் நாட் டு டைரக்டரேட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. போதைப் பொருள் கடத்துறவன் எல்லா கட்சியிலும் இருப்பான். ஒரு கட்சி அதை செய்யாது. பிஜேபி செய்யாது, காங்கிரஸ் செய்யாது, அதிமுக செய்யாது, திமுக செய்யாது. இந்த மாதிரியான கயவர்கள் ஒரு கட்சி லேபிள்ல தான் இருப்பான். இந்த ஜாஃபர் சதீக்கோட அவர் திமுக இருந்தாரு, அவங்க கட்சியில இருந்து நீக்கினாங்க. அதே அவரோட தம்பியோ ஒரு நெருங்கிய உறவினர் விசிகால இருந்தாரு. உடனே விசிகா போதைப் பொருள் கடத்துன்னு சொல்லுவீங்களா? அது அபத்தமான குற்றச்சாட்டு. ஆக இந்த குற்றச்சாட்டை மோடி அவர்கள் வைப்பது என்பது ரொம்ப அபத்தமானது, ரொம்ப அருவருப்பானது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும், பவர்ல இருக்க பார்ட்டி, 75 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இந்தியாவில் கிட்டத்தட்ட பவர்ல 16-17 வருஷம் இருந்திருக்காங்க. அந்த பார்ட்டி வந்து ஒரு கட்சி வந்து போதைப் பொருள் கடத்தல் எல்லாம் சத்தியமா ஈடுபடாது. அந்த கட்சியில இருக்கக்கூடிய சில பேர் அதை செய்வோம். அந்த மாதிரி ஆள் எல்லா கட்சியும் இருப்பாங்க. அந்த தகவல் வந்தோன்னா அவங்க ப்ராம்ப்ட்லி தே டிஸ்மிஸ்ட் இட். ஆனா அந்த ஜாஃபர் சாதிக் வாஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் தி பார்ட்டி. தேர் இட்ஸ் தி மேட்டர். கட்சி எப்படி அதுல பொறுப்பாக முடியும்? சரி, இந்த விஷயத்த 1.5 மாசமா மோடி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அதை வந்து அவங்களை என்கரேஜ் பண்றாங்க. பிரதம மந்திரி பேசிட்டு நடவடிக்கை எடுக்காம ஏன் இருக்காங்க? ஒண்ணு பிரதம மந்திரி பேசினா ஃபாலோ அப் ஆக்ஷன் இருக்கணும். ஃபாலோ அப் ஆக்ஷன் இல்லைன்னா பிரதம மந்திரி பேசக்கூடாது. அண்ணாமலை எதை வேணா பேசுவார். மோடி எப்படி பேசிட்டு நடவடிக்கை எடுக்காம இருக்க முடியும்? இது வரைக்கும் 4-5 பொதுக்கூட்டங்கள்ல பேசியிருக்காரு 1.5 மாசத்துல. போதைப் பொருள் கடத்துறவங்களுக்கு திமுக குடும்பம், அவர் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை சொல்றார், திமுக குடும்பம் உதவி செய்கிறதுன்றார். என்ன எவிடன்ஸ்? அப்படி எவிடன்ஸ் இருந்து நீங்க நடவடிக்கை எடுக்கலாம், உங்க நோக்கம் என்ன? நீங்க அவங்களோட மோசமானவங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அபத்தமானவை. இது மக்கள் மத்தியில் எடுபடாதுன்றாங்க. நீ குடும்ப அரசியல்னு சொல்லு, ஊழல்னு சொல்லு, தட்ஸ் கரெக்ட். இந்தியா பூரா குடும்ப அரசியல் தான், இந்தியா பூரா ஊழல் தான். எஸ், டிஎம்கே இஸ் ஃபேமிலி பார்ட்டி தான். அண்ட் டிஎம்கே கரப்ஷன் இருக்கா? எஸ், கரப்ஷன் இருக்கு. இந்தியா பூரா எல்லா பார்ட்டிஸும் எப்படி கரப்ஷன் இருக்கா அந்த மாதிரி தே ஆர் ஆல்சோ ட்ரென்ச்ட் இன் கரப்ஷன். கரப்ஷன் அளவு கோல வச்சுன்னா எவனுமே தப்ப மாட்டான் இந்திய அரசியல்ல. பட் இஃப் யூ வாண்ட் டு மேக் அ சார்ஜ், யூ மேக் இட். பட் போதைப் பொருள் கடத்தல ஈடுபடுறாங்கன்னு ஒரு பிரதம மந்திரி பேசுறதுன்றது ரொம்ப 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 அபத்தமானது, ஆபத்தானது, அயோக்கியத்தனமானது. இது ரொம்ப சீப் பாலிடிக்ஸ். ரைட். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கிரவுண்ட்ல எடுபடாதுன்னு சொல்றீங்க இல்லையா? சோ இது ஏன் பாஜகவுக்கு புரியல? கிரவுண்டோட கனெக்டடா இல்லையா? எங்க மிஸ்டேக் நடக்குது? எத்த தின்னா பித்தம் தெளிவாங்க. they don't know how to deal with தமிழ்நாடு. இன்னொன்னு, தமிழ்நாடு பத்தின உள்ள புரிதலே ரொம்ப அபத்தமா இருக்கு. காமராஜர் இவங்க சொந்தம் கொண்டாடினா ஒரு ஓட்டு கூட வராது. காமராஜர் ஆல் அலாங் ஹிஸ் லைஃப் வாஸ் ஆன்டி ஆர்எஸ்எஸ், ஆன்டி ஜன்சன். அந்த காலத்துல பிஜேபியோட அவதாரமா இருந்த ஜன்சன், என்ன சொல்ல போனா 62ல டெல்லியில இருக்கும்போது காமராஜர் விட ஆர்எஸ்எஸ் காரர்கள் அடித்து உதைத்தார்கள். அந்த ரிப்போர்ட் தினத்தந்தியில வந்திருக்கு. தான் வாழ்நாள் பூரா மதவெறிக்கு எதிராக போராடியவர் காமராஜர். அவர் பெயரை சொல்வதற்கு பிஜேபிக்கு தகுதி கிடையாது. நேற்று காமராஜர் போட்டோ போட்டு ஓட்டு கேட்கலாம். இது எலெக்ஷன் டைம்ல அவங்க பண்ற கூத்து. அது ஒரு தடவை கூட அவங்களுக்கு கை கொடுக்காது. அது வேற விஷயம். சரி, அதை கூட பண்ணிட்டு போ. பட் இந்த போதைப் பொருள்ன்றதெல்லாம் பேசுறதுலாம் ரொம்ப ரொம்ப அபத்தமானது, ஆபத்தானது. இன்னொன்னு, இவங்க அண்ணாமலை போராடலாம் பிரச்சனை பண்றாரு. எஸ், ப்ராப்ளம்ஸ் வித் எவ்ரிபடி. பிரஸ் மீட் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கேண்டிடேட்டுக்கு பிரஸ் மீட் அட்ரஸ் பண்ண நேரமே இருக்காது. அக்ரெசிவா கேம்பெயின் பண்ற ஒரு கேண்டிடேட்டுக்கு, ஜெயிக்க வாய்ப்புள்ள ஒரு கேண்டிடேட்டுக்கு கால்டு பிரஸ் கான்ஃபரன்சஸ் அட்ரஸ் பண்றதுக்கு நேரமே இருக்காது. டிஎம்கே கேண்டிடேட்டோ ஏடிஎம்கே கேண்டிடேட்டோ கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அவங்க கிராமமா போயிட்டு இருக்காங்க, சுழண்டுகிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்தா ரேசிங் அகேன்ஸ்ட் டைம். தொகுதி பெருசு, கிட்டத்தட்ட 18-20 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. அண்ணாமலை பிரஸ் மீட் வைக்கிறார். டெய்லி பிரஸ் மீட்ல சண்டை போடுறாரு. ப்ராப்ளம் வித் பிரஸ் பீப்புள். பிரஸோட சண்டை போடுறாரு, போலீஸோட சண்டை போடுறாரு, பப்ளிக்கோட சண்டை போடுறாரு, சொந்த கட்சிக்காரங்க சண்டை போடுறாரு. இது என்ன ஸ்ட்ராட்டஜி இது? அப்புறம் யார் வந்து நயினார் நாகேந்திரனோட அந்த 4 கோடி ரூபாய் அது லீக் பண்ணது யாரு? அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி போச்சு?
சச் எ சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஏன்னா அந்த பணப்பட்டுவாடா பண்ணவங்க, அரேஞ்ச் பண்ணவங்க அந்த தகவல் எதுவும் ஃபோனில் பேசிருக்க மாட்டாங்க தினம். எப்படி சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து இங்கே வந்து அப்போசிஷனோட ஃபோனை ஒட்டு கேட்குறாங்கன்னா, ஸ்டேட் போலீஸ் வந்து எல்லாரோட ஃபோனை ஒட்டு கேட்குறாங்க. இது எல்லா காலத்திலையும் நடக்கிறது. லெட் அஸ் பி ஓப்பன். இதை பேச மாட்டாங்க. இன்னொன்று, இது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் இல்லை. நீங்கள் உங்ககிட்ட சில லட்சங்கள் இருந்தால் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் வாங்கி நீங்கள் ஒட்டு கேட்கலாம். இட்ஸ் நாட் a பிக் டீல். ஈவன் பிரைவேட் பிளேயர்ஸ் கேன் டூ இட். இல்லையா? எக்மோர்ல ஏறி தாம்பரத்தில் இறங்குனா அதுக்குள்ள இந்த கோச்சில் இந்த சீட்டில் உட்காந்துருக்கான்னு எப்படி சார் போகுது? அவ்வளோ பின் பாயிண்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி போச்சு? இட்ஸ் அன் இன்சைடர்ஸ் ஜாப். சரி, அதை விட அசிங்கமான ஒரு விஷயம் நடந்தது. இதெல்லாம் பேசுறதே அருவருப்பா இருக்கு, கூசுது. வேற வழி இல்லாம நம்ம இதை பேசுறோம். பிஜேபியோட பார்ட்டியோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு, அவங்களோட இன்னர் டைனமிக்ஸ் எப்படி இருக்குன்றத மக்கள் புரிந்து கொள்வதற்காக நம்ம பேசுகிறோம். தமிழிசை சவுந்தரராஜன் சவுத் சென்னை கேண்டிடேட், அவங்க ஒரு ஜூம் மீட்டிங்ல வாக்காளர்களோட பேசுறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கவங்க, ஹை ரைஸ் பில்டிங்ஸ்ல இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் ஏறி வீடு வீட்டில் போய் மாடிப்படி ஏறி லிஃப்ட்ல போய் ஓட்டு கேட்க முடியாதுன்னு அந்த அம்மா ஜூம் மீட்டிங்ல அவங்க ஆதரவாளர்களோட ஒரு கலந்துரையாடல் நடத்துறாங்க. இட்ஸ் அ நாவல் ஐடியா, இட்ஸ் அ வெரி குட் ஐடியா. என்ன கேட்டீங்கன்னா, இன்ஃபேக்ட் எல்லாருமே அதை பண்ணணும். எல்லாரையும் நம்ம ரீச் பண்ண முடியாது. லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கேண்டிடேட் ஜூம்ல வந்து அந்த மாதிரி வந்து வாக்காளர்களும் கலந்துரையாடுவது, வாக்குகளை கேட்பதுன்றது இட்ஸ் அ குட் ஐடியா. இட்ஸ் அ ஹெல்தி பாலிடிக்ஸ். 10 நிமிஷம் பேச ஆரம்பிச்சோம்னா அதுல போர்னோகிராஃபிக் ஃபிலிம்ஸ் ஓடுது. போர்னோகிராஃபிக் ஃபிலிம்ஸ்னா தெரியும், ஆபாச படங்கள் ஓடுது. உடனே அவங்க கட் பண்றாங்க. இதை யார் செஞ்சா? அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அது திமுகன்னு பேசினாங்க. திமுக தானே பண்ணா, போய் நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல. இல்ல இன்சைட் ஜாப்ன்றீங்க, யார் செஞ்சாங்கன்னு கேக்குறீங்க. பட் ஏன் அது இன்சைட் ஜாப் ஏன் பண்ணாங்க? ஜூம் மீட்டிங் நடந்தது உண்மை. அது ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துலயே போர்னோகிராஃபிக் சீன்ஸ் ஓடினது உண்மை, ஆபாச படங்கள் ஓடினது உண்மை. அந்த அம்மா அதை ப்ராம்ப்ட்லி அவங்க கட் பண்ணிட்டு முடிச்சுக்கிட்டாங்க. தென் அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க, இது திமுகவோட வேலைன்னு. சத்தியமா திமுக எதை பண்ணாது. இதுல போய் அவன் திமுக பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. குவைட் லாஜிக் இது. சரி, திமுக தானே பண்ணான், நீ ஏன் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? ஆச்சா, ஒண்ணு நல்லா கவனிங்க. அடுத்த டெவலப்மெண்ட் தான் இன்ட்ரெஸ்டிங். யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம சுவமோட்டோவை தமிழ்நாடு போலீஸோட சைபர் விங் இதை விசாரணைக்கு எடுக்கிறான். இவனுக்கு என்ன ஆகுறதுல? இது யார் பண்ணிருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். யார் இங்க தலைவரா வந்த பிறகு இந்த ஆபாச வீடியோ ஆடியோ கேடி ராகவன் இன்சிடென்ட் சொல்றதுக்கே வருத்தமா இருக்கு. அவர் கரியரே போச்சுங்க. எனக்கு நெருங்கிய நண்பர் தான், பல ஆண்டுகள் எனக்கு தெரியும். அவர் கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம்மளோட நிலைப்பாட்டுக்கு நேர் எதிராக இருந்தாலும் பர்சனலி a decent person. நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருந்தது. முடிஞ்சது அவருக்கு. அதை இதெல்லாம் யார் பண்ணா? இந்த ஆடியோ வீடியோ கல்ச்சர் யார் காலத்துல வந்தது? எப்படிங்க அவங்க பார்ட்டியோட கேண்டிடேட்டு அவங்க ஓட்டு கேட்குறாங்க, ஜூம் மீட்டிங்ல கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள தான் இருக்க போறாங்க. அதுக்குள்ள இந்த ஐடியா யாருக்குன்னு வரும்? இன்னொன்று, தமிழிசையை வந்து இப்படி போய் தோக்கடிக்கணுன்ற அவசியம் டிஎம்கே கிடையாது. டிஎம்கே as a clear edge in சவுத் சென்னை. ஃபைட் பண்றாங்க, கண்டிப்பா ஜெயிப்பாங்க. இட்ஸ் நம்பர்ஸ் கேம். இப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி போட்டு ஜெயிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு டிஎம்கே கிடையாது. சரி, இந்த அம்மா இவங்க டிஎம்கேன்னு சொன்னாங்களே, இவங்க ஏன் போய் ஃபார்மல் இப்போ நீங்க கேண்டிடேட் இருந்தா என்ன பண்ணுவீங்க எனக்கு சொல்லுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன? போலீஸ் போவீங்க. நீங்க போலீஸ் ஆக்ஷன் எடுக்குதோ இல்லையோ, யூ வில் கோ டு தி போலீஸ். ஏன்னா போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலன்னா நீங்க கோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்கணும். ஏன்னா இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் என்னைக்கு இருந்தாலும் உதவும் உங்களுக்கு. இன்னைக்கு போலீஸ் ஆக்ஷன் எடுக்காம இருக்கலாம், எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு. ஆனால் நாளைக்கோ நாளை மறுநாள் 1 year பொறுத்து, ஏன் 5 years பொறுத்து கூட ஒரு கேஸ் இருந்தா உங்களுக்கு உங்களோட எதிரிகள் வந்து உங்களை பார்த்து பயப்படுவாங்க. ஏன் உங்க ஃபார்மல் கம்ப்ளைண்ட் அவங்க லான்ச் பண்ணல? பட் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த விஷயங்களை செய்யக்கூடியவர் ஏன் செய்யணும்? That shows the character of the person. சொந்த கட்சியை காலி பண்ண வேண்டிய தேவை என்ன? தனக்கு வரலன்னா தான் தோக்குறது உறுதினா பொட்டன்ஷியல் வின்னர்ஸா இருக்கவங்கள டேமேஜ் பண்றது. அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும், இருக்கிற கொஞ்சம் சான்ஸையும் சாபட்டாச் பண்றது. இது என்ன அரசியல்? இது ஒரு பக்கம் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த வே, தமிழ்நாட்டோட புரிதல் இல்லாம நேஷனல் லீடர்ஷிப் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லோக்கல் லீடர்ஷிப் தே ஆர் இண்டல்ஜிங் இன் சீப் தேர்ட் ரேட் வல்கர் ஆக்டிவிட்டிஸ். இதுதான் தமிழ்நாட்டில் பிஜேபியோட ஸ்டேட்டஸ். இதுல எத்தனை முறை மோடி படையெடுத்து வந்தாருனாலும் தமிழ்நாட்டு மேல ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா. நீங்க எத்தனை முறை 8 தடவை வந்திருக்காருங்க. இன்னொரு விஷயம், உங்க தமிழ்நாடு எலெக்ஷன் இந்த 7 ஃபேஸா நடக்குது. இப்ப நாளை வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்குது, 19ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் 40 நாள் 41 நாள் நடக்குது. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஏன் வச்சு முடிக்கணும்னு பாக்குறாங்கன்னா,
மே மாசம் தான் ஃபுல்லா 5 ஃபேஸ். 26ஆம் தேதி கேரளா அண்ட் ஃபியூ அதர் பிளேசஸ், யூபியில கொஞ்சம், 19ஆம் தேதி யூபியில கொஞ்சம் இருக்கு, பீகார்ல கப்பல் ஆஃப் சீட்ஸ். அந்த மே மாசம் தான் ஃபுல்லா அந்த 5 ஃபேஸ். ஜூன் 1 யூபி, அதுதான் குரூஷியல் பீரியட். அதுல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி நெரேட்டிவ் அங்க ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. அதனால முதல்ல தமிழ்நாட்டை முடிச்சு வச்சிடணும். ஏன்னா தமிழ்நாடு இஸ் சேலஞ்சிங் ஸ்டேட். ஸோ அந்த அந்த அதுல வந்து தெளிவா இருக்காங்க அவங்க. அந்த 5 ஃபேஸ்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகக்கூடாது, ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. அதனால தமிழ்நாட்டை முடிச்சு போட்டிக்குள்ள வச்சிடணும் எல்லாத்தையும். பட் அவங்க ஸ்ட்ராட்டஜி ஆன் தமிழ்நாடு இஸ் அட்டர் ஃபெயிலியர், கண்டினியூஸ் டு பி அட்டர் ஃபெயிலியர். மோடி அவர்களோட கேம்பெயின் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னீங்க. மோடி அவர்கள் ட்ரக்ஸை கையில் எடுக்கிறாரு, ட்ரக் இஷ்யூவை கையில் எடுக்கிறாரு, கச்சத்தீவை கையில் எடுக்கிறாரு. குறிப்பா திமுக ஃபேமிலியை டார்கெட் பண்றாரு, ட்ரக்ஸோட திமுக ஃபேமிலியை கனெக்ட் பண்றாரு. அது தவறான ஒரு விஷயம், சீப்பான ஒரு விஷயம் நீங்க சொல்லிருந்தீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த விஷயத்த திமுக எதிர்கொள்ற விதத்தை எப்படி பாக்குறீங்க? அவங்க பெருசா இந்த விஷயத்த அவங்க இதுக்கு பதில் சொன்ன மாதிரி தெரியல. ரெண்டாவது, இங்க இருக்க மீடியாவுமே பெருசா ஹைலைட் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா இது வந்து சீரியஸான ஒரு அலிகேஷன். ரொம்ப நல்ல கொஸ்டின் கேட்பீங்க. அதாவது மோடி அவர்கள் செய்வது சீப் பாலிடிக்ஸ், தேர்ட் ரேட் பாலிடிக்ஸ் அண்ட் அக்லி பாலிடிக்ஸ். இது ஒரு பிரதம மந்திரி தகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர், அந்த உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர், இந்த இன்ஸ்டிடியூஷனல் பிரஸ்டீஜ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ் சேர், அதற்கு சற்றும் பொருத்தமில்லாத ஒரு கீழ்த்தரமான காரியத்தை அவர் செய்யறாரு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ட்ரக் கார்ட்டலோட அவர் இம்ப்ளிகேட் பண்றாரு. அது ரொம்ப ரொம்ப தவறு. ஆனா அதுல குவைட் இன்ட்ரெஸ்டிங்லி நீங்க கேட்ட அந்த 2 கேள்வி முக்கியமானது. அது திமுக எதிர்கொள்கின்ற முறை என்பது ரொம்ப 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 வினோதமானதாகவும் ஆச்சரியமானதும் இருக்குது. அதாவது மற்ற விஷயங்கள்ல மோடி வந்து திமுகவை குடும்ப அரசியல் சொன்னார்னா, ஊழல் கட்சின்னு சொன்னா அதற்கு வரிந்து கட்டி கொண்டு பதில் சொல்லக்கூடிய மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் திமுக தலைவர்களும் இந்த விஷயத்துக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேன்றாங்க, மௌனம் காக்கிறார்கள், அதை கடந்து போறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க. மோடி ஒரு தவறான அரசியலை முன்வைக்கிறாரு. மறுபடியும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி கண்டிப்பாக போதை கடத்தலில் ஈடுபடாது, சத்தியமா ஈடுபடாது. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அதை செய்யாது. நாட் ஒன்லி டிஎம்கே, நோ பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் டூ இட். திருடுவான், லஞ்சம் வாங்குவான், குடும்ப அரசியல் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான், போதை பந்து கடத்த மாட்டான். ஏன்னா அது தெரியும் அதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்றது அவங்களுக்கு. தே won't do it. அது மாதிரி செய்யறவன் எல்லா கட்சியிலும் இருப்பான். அவங்க ப்ராம்ப்ட்லி அந்த ஜாஃபர் சாதிக்க நீக்கிட்டாங்க. தேர் எண்ட்ஸ் த மேட்டர். ஆனா பிரைம் மினிஸ்டர் பேசுற இந்த குற்றச்சாட்டுக்கு, பிரைம் மினிஸ்டர் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு திமுக தலைவர், பட்டத்து இளவரசர் உதயநிதி ஸ்டாலின், மற்ற தலைவர்கள், முக்கியஸ்தர்கள், பிரமுகர்கள் எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே கடந்து போகிறார்கள். ஏன்னா அதுக்கு பதில் சொல்லணும்னா அதுக்கு பொதுமக்கள் கட்சியில நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரும்னு அவங்க புரிஞ்சிருக்காங்க. சரி, அவங்க அப்படி பண்றாங்க. சரி, தமிழ்நாட்டு மீடியா பிரதம மந்திரியோட இந்த குற்றச்சாட்டை கொடுக்க வேண்டிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்களும் அதை கடந்து போல சப்ரஸ் பண்றாங்க. இப்ப மோடி வந்து குடும்ப ஆட்சியை பத்தி பேசுறாரு, ஊழலை பத்தி பேசுறாருன்னா வரிஞ்சு கட்டி தொலைக்காட்சி டிபேட்ல 4 பேர் ஆங்கரோட சேர்த்து 5 பேர்னா கம்போசிஷன் எப்படி இருக்கும்? 3:2 இருக்கும். 3:1 ஆங்கரோட சேர்த்தா 4:1. 4 பேர் திமுக ஆதரவாளனா இருப்பான், ஒருத்தன் தான் திமுக எதிராக இருப்பான், அவன் ஏடிஎம்கேவோ பிஜேபியோ. அங்க எப்படி டெல்லியில வந்து ஆர்னாப் கோஸ்வாமி டிபேட்லயோ, டைம்ஸ் நவ் டிபேட்லயோ, நியூஸ் 18 டிபேட்லயோ 7 பேர் இருந்தாங்கன்னா 5:2 4:2 ஒரு ஆங்கரு. ரொம்ப முத்திடுச்சுன்னா 5:2 ஆங்கரும் சேர்ந்துப்பாரு. இங்க அப்படியே தலைகீழ. இப்ப 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இப்ப எல்லா இடத்துலயும் 5 கெஸ்ட் ஒரு ஆங்கர்னா கம்போசிஷன் வந்து 3:2 இருக்கும். ஆங்கர் எந்த பக்கம் சேர்ந்துப்பாரு 4:2. ஒரு டிபேட்டுமே வந்து நேற்றைக்கு மோடியோட ஸ்பீச்சை கூட பாத்தீங்கன்னா, மோடியோட நேற்றைய ஸ்பீச்சோட முக்கியமான பகுதி வந்து போதைப் பொருள் கடத்தலுக்கு திமுக உதவி செய்து, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி உதவி செய்து, இந்த நரேந்திர மோடி அதை அனுமதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஒரு செய்தின்ற அளவுல அது ரொம்ப முக்கியமானது. அது ஹெட்லைன்ஸ். அதை நீங்க வந்து டிபேட் பண்ணிருக்கணும். நேற்று எவனுமே அதை தமிழ்நாட்டு தொலைக்காட்சியில பேசல. ஏன்னா திமுகவோட இன்ட்ரெஸ்ட் இந்த மீடியா ப்ரொடெக்ட் பண்ணுது. இது வெக்கக்கேடானது. இது வந்து இது ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும். மோடி பேசுவது தவறு, மிக மிக தவறு, ஆபாசமான அரசியல், தவறான அரசியல், ஆபத்தான அரசியல். ஆனா திமுக அதை கடந்து போறதை கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். மீடியா அதை கடந்து போறதுன்றது திமுகவை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய, திமுகவோட தொங்கு சதையா மாறி போன தமிழக ஊடகங்கள் இன்றைக்கு தங்களுடைய சுய தன்மையை இழந்து, சுய மரியாதையை இழந்து, தங்களுடைய ப்ரொஃபஷனலிஸ்டை இழந்து நின்று கொண்டிருக்கின்றன. அதாவது இப்படிப்பட்ட ஒரு சார்ஜ அண்ணாமலை வைக்கிறாருன்னா நீ கடந்து போகலாம், மீடியா டிபேட்ல அதை பேசாம இருக்கலாம். பிரைம் மினிஸ்டர் வைக்கிறாரு, தொடர்ந்து வைக்கிறாரு, அதுவும் நேற்று ரொம்ப அதிகமாவே வைக்கிறாருன்னா அதை பிரஸ்தாபித்திருக்க. நேற்று ஈவினிங் டிபேட் 7 to 9 பாத்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியும் அதை விவாதிக்கல, அந்த வார்த்தையே வரல. பிரைம் மினிஸ்டரோட இன்றைய ஸ்பீச்சோட முக்கியமான கரு இதுதானா, அது பேசுபடும் பொருளா இருக்கணும். யாருமே பேசல அதை, இன்க்ளூடிங் பிஜேபி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் பேச மறுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஈகோ சிஸ்டம் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பேசினாங்கன்னா நாளைக்கு அவங்கள கூப்பிட மாட்டாங்க.
கப்ரியல், ஒரு விஷயம் ரொம்ப டேஞ்சரஸ். அதாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது, மோடி எப்படி மீடியாவை கண்ட்ரோல் பண்றாரோ அங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் திமுக வந்து மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுது, 100% கண்ட்ரோல் பண்ணுது. இது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. மாற்று கருத்து உள்ளவங்களை பேட்டி எடுக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள். மோடியை வந்து நீங்க விமர்சனம் பண்றது உங்களுக்கு எவ்வளவு உரிமையோ, மோடியை ஆதரிக்கிறதுக்கான உரிமை வந்து ஒரு யூடியூபருக்கு இருக்குது. அவனை வந்து டார்கெட்டடா அடிக்கிறதுன்றதெல்லாம் வந்து அருவருப்பான அரசியல். கூலிப்பட தான் இதை செய்யும். இது ரொம்ப ஆபத்தானது. இன்னைக்கு யாருக்கோ வருதுன்னு எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இது நாளைக்கு இப்ப முடிஞ்சோன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா 26 இந்த 2 வருஷம் அசம்பிளி எலெக்ஷன் இல்லையா, இந்த ரன் அப் டு த அசம்பிளி எலெக்ஷன். இந்த ஈகோ சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றது நீங்க புரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் டிஎம்கே எதிராக இருக்காங்களோ அவங்களுக்கான மீடியா ஸ்பேஸை கொடுக்கக்கூடிய யூடியூபர்ஸ், சமூக வலைதளங்கள், அவங்களுக்கு தொலைக்காட்சிகள், இவர்கள் வந்து கடும் தாக்குதலுக்கு உள்ளாவார்கள். இதுதானே பிஜேபி செய்யறான், அதே தான் திமுக செய்தீங்க. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களுடைய போதைப் பொருள் விஷயத்துல திமுக மீது வைத்த குற்றச்சாட்டை திமுக கடந்து போவது ஒரு அரசியல்னா அது புரிந்து கொள்ளக்கூடிய அரசியல், அதை நம்ம பதிவு பண்ணணும். அதை விட ஆபத்தானது எதுன்னா அது திமுக பண்ணலாம் பண்ணாம போட்டது அவங்க பிரச்சனை. ஆனா ஆபத்தான அரசியல் அஸ் ஜேர்னலிஸ்டா நம்ம கவலைப்பட வேண்டியது என்னன்னா, அட்லீஸ்ட் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த செய்தியையே மக்கள் மத்தியில் கொண்டு போகாமல் சப்ரஸ் பண்ணுது. இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் சார். இப்போ மோடி அவர்களை பொறுத்தளவில் ட்ரக் இஷ்யூவை கையில் எடுக்கிறாரு, எடுத்து திமுக ஃபேமிலியோட அதை கனெக்ட் பண்றாரு. இந்த விஷயத்தை திமுகவால கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியல, தமிழ் மீடியானாலையும் சரியா ஹேண்டில் பண்ண முடியல, அவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த இஷ்யூவே நடக்காத மாதிரி கடந்து போறாங்க. அப்போ மோடியோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக தானே இருக்கு. மேபி இது சீப்பா இருக்கலாம், பட் அவர் கையில் எடுக்கிற ஆயுதத்தை வந்து இவனால ஹேண்டில் பண்ண முடியலனாலே ஏதோ ஒரு யோசிச்சு கரெக்டான விஷயத்தான கையில் எடுத்திருக்காரு. நம்ம பேசுறது ஓட்டா மாறுமான்றது, ஓட்டா மாறாதுன்றீங்க. ஓகே, மோடியோட ஸ்ட்ராட்டஜி பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி தொடர் தோல்விகள். நம்ம சொல்லுவதின் அர்த்தம் மோடி என்ன செஞ்சாருனாலும் பிஜேபி என்ன செஞ்சாலும் அது இங்க பிஜேபிக்கு ஓட்டா மாறுமா இல்லையா நம்ம பேசும்போது, பொதுப்பொருள் விஷயத்த கையில எடுத்தா அது ஓட்டா திமுக எதிராக போய் பிஜேபிக்கு ஆதரவா வருமானு பார்த்தா அதுவும் வரல. ஒண்ணு அவர்களுடைய அட்டம்ப்ட், ரெண்டாவது அது இங்க வந்து அவர்களுக்கு பலனை கொடுக்குமா கொடுக்காதுன்றது, பலனை கொடுக்கல. மூணாவது மீடியா அதை எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த 3 விஷயம் இருக்குது இதுல. ஆனா எப்படி ஓட்டா மாறாது ரொம்ப கான்பிடண்டா சொல்றீங்க? ஏன்னா இப்ப திமுக அந்த இஷ்யூவை பேச மாட்டேங்கிறாங்கனாலே அவங்களுக்கு கிரவுண்ட்ல இது நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலதான் அவங்க ஒயிட்டா இருக்காங்க. சோ அப்படி இருக்க கிரவுண்ட்ல அது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ தான் இருக்கும். சென்சிட்டிவான இஷ்யூ இல்லையா, இத பேசினாதான் அது சென்சிட்டிவா மாறும், இதை பண்ணிருப்பானோ அப்படின்னு தோணும். இப்ப அவன் வந்து என்சிபி டைரக்டர் டெப்டி டைரக்டர் ஜாஃபர் சாதிக் கைதுல அவரை இது பண்ணிட்டு முதல் நாளே அவன் 2 மணிக்கு மார்ச் 9ஆம் தேதி சனிக்கிழமை மத்தியானம் பிரஸ் மீட்ல 2 மணிக்கு என்ன சொல்றாரு, இவரோட போதைப் பொருள் பணத்துலதான் மங்கைன்னு ஒரு படத்தை எடுத்தாங்கன்றாரு. புடிச்ச 4 மணி நேரத்துல அவ்வளவு இன்ஃபர்மேஷன் அப்படி வாங்கினானுங்க. அந்த படத்தோட வெளியீட்டு விழா, அதுல வந்து அவங்க சிஎம் ஃபேமிலில இருந்து அவங்க உதயநிதியோட ஒய்ஃப் அவங்க அந்த பாடல் வெளியீட்டு விழால கலந்துக்கிட்டது. இந்த விஷயம்லாம் நேர்ல வருது உங்களுக்கு. அதை பிக்கப் பண்ண வேண்டிய விதத்துல பிக்கப் பண்ணல. இப்ப இதை பேசாம இருக்கிறது மூலமா, இதுக்கு பதில் சொல்லாம இருக்கிறது மூலமா டிஎம்கே இஸ் பிளேயிங் வெரி ஸ்மார்ட்லி. அதுல மாற்று கருத்துக்கள். ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி தேர் டக்கிங் அண்டர் அண்ட் பிளேயிங் வெரி ஸ்மார்ட். அது நமக்கு வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், அது நமக்கு தெரியுது. கரெக்ட், இப்படிதான் இருப்பாங்க அவங்க. ஏன்னா இட்ஸ் பொட்டன்ஷியல் டேஞ்சர் ஆஃப் கோயிங் அகேன்ஸ்ட் தம். மீடியா எப்படி வந்து காலில் விழுந்து கிடக்குது, தன்னோட சுயத்தன்மையை ப்ரொஃபஷனலிஸ்ட இழந்து பிரைம் மினிஸ்டர் சார்ஜ் பண்றாருங்க. ஏன்னா மோடி ஸ்பீச்சை ஃபுல்லா போடுற தினத்தந்தியா இந்த பேச்சு இந்த பார்ட்டை உள்ள சொருகுறாங்க, இந்த பார்ட்டை போட மாட்டேங்க. தினத்தந்தி எவ்வளவு கிளவரா இருக்கான் பாருங்க. நம்பர் 1 பேப்பர் தமிழ்நாட்டுல, அவங்களோட பேப்பர்லயோ டிவிலயோ குறிப்பா பேப்பர்ல இந்த ஸ்பீச்சை உள்ள வரல, எங்கேயோ ஒரு வாரத்துல இருக்குது. சோ இந்த அஜெண்டா வந்து இங்க இருக்கக்கூட, அங்க அவங்களுக்கு டெல்லியும் வேணும் தமிழ்நாடும் வேணும். இங்க தமிழ்நாடு மீடியாக்கு மோடி வேணும். ஆனா டிஎம்கேவோட இன்ட்ரெஸ்ட் வந்து if it strikes at the roots of DMK vote bank na keep away from it ன்றாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இது ராங் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஏன் சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இது ஓட்டா மாறாது. ஓகே, if it fetches vote for BJP na let them do it. அதுவும் நடக்க போறது இல்ல. மாறா it ended up as a cheap politics. சோ தொட்டதெல்லாம் அவங்களுக்கு தப்பாக தான் போய் முடியுது. தமிழ்நாட்டை பத்தினா அவங்களுக்கு வந்து பெரியார் எதுக்கு தொட்டாங்க, இப்ப தொடரல. எலெக்ஷன் டைம்ல இவங்க சனாதனத்தை தொடல, அவன் பெரியார தொடல. அந்த பாத்தீங்களா, அந்த ஒப்புமையை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சனாதனத்தை பத்தி வாய்க்கழிய பேசியவர்கள் எங்கேயுமே சனாதனன்ற வார்த்தையை சொல்லல. நம்ம பெரியார வந்து வாய்க்கழிய பேசியவர்கள், பெரியார விமர்சனம் செய்தவர்கள், பெரியார ரொம்ப சீப்பா விமர்சனம் பண்ணவர்கள் இன்னைக்கு பெரியார பத்தியே பேசல. ஏன்னா 2 பேருக்குமே தெரியுது இது ஹாட் பொட்டேட்டோன்னு. ஆகவே இது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜின்றது வந்து ரிப்பீட்டட் ஃபெயிலியர். அவங்களால இன்னமும் புரிஞ்சுக்க முடியல. அவங்க இந்தியா பூரா இருக்கக்கூடிய, டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ரோட் ஷோ கான்செப்டே நமக்கு கிடையாதுங்க.
இங்க வந்து பீப்புளோட நீங்க பேசணும். பேசி பேசி வளர்ந்த இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், மாலை பல்கலைக்கழகங்கள்னு வர நாவலர். சாயங்காலம் 6 மணிக்கு போய் ஒரு பொதுக்கூட்டத்தில் உட்காந்தீங்கன்னா ராத்திரி 11 மணி வரைக்கும் ஒரு 5 புக்கு படிச்ச நாலேஜ் வரும் உங்களுக்கு. அவங்க அந்த அளவுக்கு என்கேஜ் பண்ணுவாங்க. நீங்க கையை கூப்பிட்டு ரோட் ஷோ போனீங்கன்னா அந்த கல்ச்சரே இங்க இல்ல. சோ அங்கேயும் பிரதமர் அது பண்ண முடியாது இல்லையா? ரோட் ஷோ தானே பாசிபிள் பிராக்டிகலா? இல்லங்க, 4 மணி நேரம் எல்லாம் பேச வேணாங்க, ஒரு 30 நிமிஷம் பேசிட்டு போலாங்க. இந்த ரோட் ஷோ கான்செப்டே தமிழ்நாட்டுல கிடையாதுன்றாங்க. தமிழ்நாட்டுக்கு அதை மாத்துன்றாங்க. தமிழும் தெரியாது அவருக்கு. வேண்டாம், நீங்க இன்னொன்னு ஹிந்தியில பேசுறது, நீங்க இங்கிலீஷ்ல பேசினா கூட ஒரு கனெக்ட் இருக்கும். ஒரு 10%க்கு 20% புரியும் இங்கிலீஷ் பேசினா. நீ ஹிந்தி பேசுனா 100% புரியாது. இன்னொன்னு அந்த வெறுப்பு வரும் மக்களுக்கு, நீ திணிக்கிறேன்னு. இந்த சின்ன சின்ன விஷயம், எலெக்ஷன் வாஜ்பாய் எல்லாம் வந்தப்ப கூட இங்கிலீஷ்ல தாங்க பேசுவாரு. ஏன் உலக தலைவர்களோட பேசும்போது, பைடனோட பேசும்போது, புட்டினோட பேசும்போது, ஜியோட பேசும்போதெல்லாம் எதுல பேசுறாரு மோடி? ஆங்கிலத்துல தான் பேசுறாரு. நீ அந்த ஆங்கிலத்துல இங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆங்கிலத்தை கத்துக்கோங்க. எழுதி வச்சு கூட படிக்கலாம், தப்பு இல்லைங்க. ஒரு ரிட்டன் ஸ்பீச்சை மோடி ஆங்கிலத்துல வச்சு பேசினா கூட மக்களுக்கு கூட கனெக்ட் ஆகும். நீ ஹிந்தியில பேசும்போது எங்களோட கனெக்ட் ஆக மாட்டேது. எங்கெல்லாம் அவங்க தப்பு பண்றாங்கன்னு நான் சொல்றேன். ஹிந்தியில ஆரம்பிச்சு போதைப் பொருள்ல இருந்து ரோட் ஷோ வரைக்கும் தொட்டதெல்லாம் உங்களுக்கு லாஸ். டிஎம்கே எவ்வளவு ஸ்மார்ட்டா அப்ளை பண்றான் பாருங்க. அந்த விஷயத்தை அவன் தொட மாட்டேறான். அந்த டிஎம்கே இருக்க ஸ்மார்ட்னஸ் ஏன் பிஜேபிக்கு இல்ல? ரொம்ப நன்றி சார். பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்துக்கு ரொம்ப நன்றி.